பாகிஸ்தான் தோற்கடிச்ச இந்திரா காந்தியை பார்த்தோம். உடம்பெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனையெல்லாம் வஞ்சனை என்று சொல்லப்பட்ட ஆனாரப்பட்ட ராஜாஜியை பார்த்தோம். பெருந்தலைவர் காமராஜரை பார்த்தோம், பக்தோத்சவத்தை பார்த்தோம், வாப்பாசியை பார்த்தோம், எம்ஜிஆரை பார்த்தோம், செத்து போன ஜெயலலிதா கூட பார்த்துட்டோம். இவங்க கூட அரசியல் பண்ணோம். இப்ப யார் கூட பண்றோம் தெரியுமா? ஆமை, ஆட்டுக்குட்டி, அணிகுஞ்சி, கர்ப்பாம்பூச்சி, மொத்த கிராமே பாருங்களாம். இதுதான் எங்க தேவை. ராஜாஜி கருப்பு, நேரு கருப்பு கொடி காட்டும், இந்திரா காந்தியை மன்னிப்பு கேட்க வைத்தோம், பக்தோத்சவத்தை நலமுறை வச்சோம். எந்த காமராஜரை தோற்கடிச்சோமோ அதே காமராஜரை 76 மரியாதையா அடக்கம் பண்ணோம். அவ்வளவு பெரிய கட்சி என்னன்னா அண்ணாமலை சவால் விடுறார். அறிவாலயத்துக்கு செங்கல் எடுப்பேன். அறிவாலய செங்கல்லாம் தொடவானா? அறிவாலயத்தில் வேர்த்தொடர் நிற்கிறான் தெரியுமா? ஏழுமலை. அவன் மயிரை கூட அவனால தொட முடியாது, கொஞ்சம் மறந்து விடக்கூடாது. ரொம்ப சாந்தமாய் திமுக பழைய திமுகவா இல்ல. இந்த மயிலாப்பூர் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பேசுறேன். ராமஜெயம் எம்எல்ஏ இருந்த போது பேசுறேன். கரியாளன் பைசலா இருந்த போது பேசுறேன். இங்க இருக்கிற அன்பழகன் பைசலா இருந்த போது பேசுறேன். எங்க அண்ணன் வேறு பைசலா இருந்த போது பேசுறேன். இப்ப மாவட்ட செயலர் வந்த பிறகு பேசுறேன். இது நாம எப்படி வந்து நோட்டீஸ் பார்த்த பிறகு வந்தது. தினேஷ் நோட்டீஸ் அப்படிதான் போட்டுக்கிறான். 2021 போட்ட 2001 போட்ட மாதிரி. திமுக தான் அன்னைக்கு வந்து போர் வெறி கொண்டிருந்த இயக்கம். இனி கண்ட நாய்தான் திமுக பேசுது. கோடை ஆயிட்டுமா? முடியாம இருக்கிறோமா? கையாளாக இருக்கிறோமா? இல்லை. என் தலைவருடைய கஞ்சாடிக்காக காத்திருக்கிறோம். கஞ்சாடை காண்பித்தால் மும்மொழி கொள்கை. இப்ப விஷயத்துக்கு ஒரு மும்மொழி கொள்கை. யார் இந்திய படிக்க வேணாம்? சரி, இந்திய ஏன் திமுக படிக்க வேணாம்னு சொல்லுது? எங்களுக்கு இந்தியா பங்காளி தகடா? நாங்க இந்தி பொண்ணு லவ் பண்ணி அந்த பொண்ணு மாட்டேன்னு சொல்லிடுச்சா? எதுக்கு நாங்க இந்திய படிக்க வேணாம்னு சொல்றோம்? படிக்க வேணாம்னு சொன்னோமா? திணிக்க வேணாம் தான் சொல்றோம். வித்தியாசம் இருக்கு. என்ன சொல்றோம்? இங்க இருந்து பெரிய ஒரு 4 கிலோமீட்டர்ல இந்தி பிரச்சார சபா இருக்கு. ராஜா அன்பழகன் உட்கார்ந்துக்கிறாரு அவங்க தொகுதியில. என்ன இருக்கு? இந்தி பிரச்சார சபா. ஆந்திராவில் இல்ல, கர்நாடகாவில் இல்ல, கேரளாவில் இல்ல, தென்னாட்டில் தமிழகத்தில் இந்தி பிரச்சார சபா இருக்கு. 4 முறை காந்தி வந்து போயிருக்கிறார், 3 முறை நேரு வந்து போயிருக்கிறார், 2 முறை இந்திரா காந்தி வந்து போயிருக்கிறார். இத்தனை பேர் தான் வந்து போயிருக்கிறாங்க. அந்த பிரச்சார சபா பின்னாடி போய் இன்னைக்கு திமுக கொடியாட்டி இந்தி படிக்காதுன்னு சொல்லிச்சா? என்ன பிரச்சனைங்க? ஏன் இந்தி நம்ம வேணான்றோம்? நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப 2019 தேர்தல் முடிஞ்சது, எம்பி எலெக்ஷன். நம்ம 38 இடத்துல ஜெயிச்சோம். நம்ம ஏன் இந்தி வேணான்னு சுருக்கமா சொல்லிட்டு போறேன். நம்ம 39 இடத்துல ஜெயிச்சிட்டோம். ஒரு இடத்துல தேனி போயிடுச்சு. எப்போ? 2019 ஜெயிச்சு பார்லிமெண்ட் எல்லாரும் பொறுப்பேற்றுக்கிறாங்க. எம்பியா பொறுப்பேற்றுக்கிறாங்க. எல்லா எம்பியும் போறாங்க, பொறுப்பேற்றுறாங்க. அப்ப தமிழ்நாடு டைம் வந்தது. ஒவ்வொரு எம்பியா கூப்பிட்டாங்க. நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச தமிழ் சங்கமணி சபாநாயகர் கூப்பிட்டார். தமிழிச்சு போனாங்க. தமிழ்ல பொறுப்பேற்றுட்டாங்க. தமிழிச்சு தங்கபாண்டியன் நான் பொறுப்பேற்றுட்டு பெரியார் வாழ்க, கலைஞர் வாழ்க, ஸ்டாலின் வாழ்கன்னு போயிட்டாங்க. இவர் சொல்றத பார்த்தோம்னா எல்லா எம்பியும் அதே மாதிரி தமிழ்ல போய் பெரியார் வாழ்க, கலைஞர் வாழ்க, தளபதி வாழ்கன்னு சொன்னாங்க. இதை பார்த்து காங்கிரஸ் காசு வந்துச்சு. தமிழ்நாடு காங்கிரஸ் எம்பிக்கு நேரா போனாங்க. தமிழ்லயே பொறுப்பேற்றுட்டாங்க. ராஜீவ் காந்தி வாழ்க, சோனியா காந்தி வாழ்க, ராகுல் காந்தி வாழ்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த 40 பேர் பொறுப்பேற்கிறது ஒரு பீகார் எம்பி வந்து பார்த்து இருந்தாரு. தமிழ்நாட்டு ஒரு மூலையிலிருந்து வந்து இங்கிலீஷ்லயும் பொறுப்பேற்றுக்காம, இந்தியிலையும் பொறுப்பேற்றுக்காம, அவங்க லாங்குவேஜ்ல தமிழ்ல பொறுப்பேற்றுக்கிறான். அவன் மட்டும் அவங்க லாங்குவேஜ்ல பொறுப்பேற்றுனா நான் மட்டும் நான் சாதாரண ஏன் தாய்மொழி இல்லையா? பீகாருக்கு சொந்த மொழி இல்லையான்ட்டு அவருடைய பாரா வந்தது. அவரை கூப்பிட்டாங்க. அவர் பதவி ஏற்றுக்க சொல்லி அவருடைய பந்தாவா போய் சபாநாயகர் முன்னாடி நின்று பீகார் மாநிலத்தின் சொந்த மொழி போஜ்பூரி மொழி. என்ன மொழி? இந்தி கிடையாது. பீகார் மாநிலத்தின் சொந்த மொழி போஜ்பூரி. அவருக்கு ஒரு ஆசை, தமிழ்நாட்டில் வந்த 40 எம்பியும் தமிழ்ல பொறுப்பேற்றுக்கணும். தாய்மொழி மீது அவனுக்கு அவ்வளவு பட்டு இருக்குன்னா ஏன் மொழிக்கு பட்டு இருக்கணும்ல, நான் வெளிப்படுத்தணும்னு சபாநாயகர் முன்னாடி போயிட்டு போஜ்பூரில் போய் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. 2வது வரி சொல்ல ஆரம்பிச்ச சபாநாயகர் நிறுத்து, அதான் நிறுத்திட்டார். எந்த மொழியில பொறுப்பேற்றுக்கிறேன்? அவர் கெத்தா காதல் தூக்கி விட்டுட்டு என் தாய்மொழி பீகார் மொழி போஜ்பூரில பொறுப்பேற்றுக்கிறேன். சபாநாயகர் சொன்னாரு, ஒன்னு ஹிந்தியில ஏத்துக்கோ, இல்ல இங்கிலீஷ்ல ஏத்துக்கோ, போஜ்பூர்ல ஏத்துக்க கூடாது. டென்ஷன் ஆயிட்டான். 40 பேர் தமிழ்நாட்டில் தமிழ்ல பொறுப்பேற்றுனா
அவன் மட்டும் தமிழ்ல ஏற்கலாம், ஏன் சொந்த மொழி நான் ஏற்றக்கூடாதான்னா? அப்ப சபாநாயகர் சொன்னாரு, தமிழ் மொழி இந்தியாவின் 9வது அட்டவணையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ்ல பொறுப்பேற்றுக்கலாம். உன் தாய்மொழி போஜ்புரி இந்தியாவின் அட்டவணையிலே சேர்க்கப்படவில்லை, ஆகவே ஏற்றுக்க முடியாதுன்னா அவன் கடலில் அழுது கண்ணை தொடச்சிட்டு சொன்னா என்ன பண்றது? என் ஸ்டேட்ல கலைஞர் கருணாநிதினு ஒரு தலைவர் பிறக்கல, ஆகவே என்னுடைய மொழி காணாமல் போய்விட்டதுன்னா வெக்கமா இல்லையா? இதுக்கு இந்தியா திணிக்காதுன்னு ஏன் சொல்றோம்? நேற்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் திமுக கடிதம் எழுதுகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? இந்த 40 வருஷத்துல இந்தியாவில் இந்தி திணிக்கப்பட்ட காரணத்தினால் 18 மொழிகள் காணாமல் போயிருக்கிறது. 18 மொழி காணாமல் போயிருக்கிறது. மகாராஷ்டிராவின் சொந்த மொழி என்ன? மராட்டியம் அழிந்து கொண்டிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்தின் சொந்த மொழி என்ன? கேட்டுக்கிட்ட போய் கேளு. நகை அடமான வச்சு போவோம்ல, அப்ப கேளு. ராஜஸ்தானி பேசுவதில்லை, இந்தி அழித்துக் கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச சொந்த மொழி இந்தியா இல்ல. ஆனால் இன்னைக்கு இந்திய கொண்டு வரும் அமித்ஷா வந்தாரியா முன்னெடுத்து நான் தமிழ் பேச முடியல என்று ரொம்ப வருத்தப்படுதோ, அடுத்த முறை வருதோ தமிழ் பேசுதோ, நாம இப்ப ஊர் மேலே போதுட்ட ஊருக்கு போறாராம், ஊருக்கு போறாராம். நாம அவர் சொன்னதுதான் நான் சொன்னதுனால இந்த யூடியூப் எடுத்துக்கிறானுங்க. நாம திமுகவை கத்தம் பண்ணுதோ, எப்படி திமுகவை கத்தம் பண்ணுதோ, ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புது. இது பரவாயில்லப்பா, பிஜேபி மேல போட்டு சொன்னான் மோடியை போல் தமிழ் வளர்க்க முடியுமா? அதிர்ச்சி ஆயிட்டு. அவர் எப்பட தமிழ் வளர்த்தாருன்னு, எப்படா தமிழ் வளர்த்தாரா? அவர் யூடியூப்ல தேடி தேடி பார்த்தாருன்னா தமிழ் பேசுறாருன்னு. அவருக்கு ராமேஸ்வரத்துல வந்துக்கிறாரு. அவர் பேசுற தமிழ் அப்படியே சொல்றேன், வசம்ப வகை தேக்கிறோம். என்ன சொன்னார் தெரியுமா? அவர் தெரியல வந்தவன முதல்ல இந்த வணக்கம் சொல்றாங்க. யார் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் வணக்கம் தமிழ்ல சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்னாரு, நாமளுக்கு திருவள்ளுவர் பிடிக்கும், நாமளுக்கு பாரதியார் பிடிக்கும், நாம பொங்கலுக்கு ஊர்களை வருது. ஓடிய போட்ட மைக் போட்டவன் இதனால தமிழ் வளர்க்கிறது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் பக்கத்து ஊர், எந்த ஊர்ல செய்யூர்ல இருந்து காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லாருக்கும் இருக்கும். நமக்கு லீவ் விட்டா பண்டிகையில பொங்கல் ஊருக்கு போவோம்ல, போவோங்க. நம்ம ஊருக்கு போனா அங்க இருக்கிற நம்ம அத்தையோ பெரியப்பாவோ சித்தப்பாவோ பாட்டியோ தாத்தாவோ என்ன பண்ணுவாங்க? பேரன் வந்துக்கிறான், தங்கச்சி வந்துக்கிறான், அக்கா பையன் வந்துக்கிறான், கோழி அடிச்சு குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு தோட்டத்திலேயோ காட்டிலே மேல கோழியை போய் பிடிக்க சொல்லுவாங்க. கோழி பிடிக்க போற நம்ம பையன் போய் கோழிட்ட இங்கிலீஷ்ல பேசுவான், கமின் கமின்ட்டு. எப்படி பேசுவான்? கோழி நினைச்சுக்குமா நம்ம ஜாதிக்கார வந்துக்கிறான், நம்மள மாதிரியே பேசுறான். அவன் கைக்கு கோழி போனா கோழி எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? சத்தமா சொல்லு. குக்கர்ல தான் இருக்கும். மோடி தமிழ் பேசுறாரு, நம்ம அவங்க கிட்ட போன நம்ம எங்க இருப்போம்? இவர் தமிழை வளர்க்கிறாரா? நீங்க தமிழை வளர்ப்பீங்கன்னா சரி, பிரச்சனைக்கு வருவோம். இந்திய ஏன் திமுக வேண்டான்னு சொன்ன இது 2வது மோடி. இது அவரு இந்தியில பேசுறாரா இல்ல போஜ்பூரியில பேசுறாரானே தெரியல. இந்தி திணிப்பை திமுக எதிர்க்கிறது. இப்ப மட்டும் இல்ல, 1938 திணிப்பு வந்தது. நாகமுத்து நடராஜனை பலி கொடுத்தோம், இந்தி திணிப்பை எதிர்த்தோம். 65 மிகப்பெரிய போராட்டம், இந்தியை நாகோது சாஸ்திரி திணித்தார். போராட்டம் வெடித்தது. 15 பேர் தீக்குளித்து செத்தார்கள். 110 பேர் போலீசின் துப்பாக்கி சூட்டுக்கு உயிரை இழந்தார்கள். திமுக அன்னை மொழியை காத்தது. சரி, என்ன பிரச்சனை? ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இந்தி படிக்கலனா நாங்க கல்வி உதவி தொகையை தரமாட்டோம். இதுதான் பிரச்சனை. யார் அக்கௌண்ட் பணம், யார் பணத்தை கேட்கிறோம்? உனக்கு விஷயம் தெரியுமா? இந்த பொங்கல் போச்சுல, முதல் பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோமா இல்லையா? 2வது பொங்கலுக்கு எவ்வளவு பெரிய வெள்ளம் கொடுத்தோம்? அதுக்கு அறிவே இல்லை. அடுத்த பொங்கலுக்கு இருந்துச்சு இல்ல வெள்ளம் செட் ஆகல, அது பாதி உடைஞ்சிருது பாதி கரைஞ்சிருது. அடுத்த பொங்கலுக்கும் 1000 ரூபாய் கொடுத்தோம். அது சந்தோஷம். 1000 ரூபாய் கொடுத்தோம்.
ஆனா இந்த பொங்கலுக்கு 1000 ரூபாய் தரல அவத்தியா மாசம் 1000 ரூபாய் தெரியல. இந்த பொங்கலுக்கு 1000 ரூபாய் தரல. நானும் வேலையிலே சொல்றேன் தரல. இந்த பொங்கலுக்கு 1000 ரூபாய் தரல. ஏன் தரல? உங்களுக்கு பஸ்ல எல்லாமே கூடுறோம். ஏன் இந்த பொங்கலுக்கு மட்டும் 1000 ரூபாய் தரலன்னா அதுக்கு காரணம் மோடி தான். நீ 1000 ரூபாய் தராதுக்கு மோடி எப்படி காரணம் கேக்குறீங்களா? தமிழ்நாட்டுல ஏறத்தாழ 2 லட்சம் டீச்சர் இருக்காங்க. 2 லட்சம் டீச்சர் தொகுப்பு ஊதியத்துல வேலை செய்யறாங்க. 2 லட்சம் டீச்சர் அவங்க யாருக்கு கிளாஸ் எடுப்பாங்கன்னா 1வது இருந்து 5வது வரைக்கும் அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க மாச சம்பளம் எவ்வளவுன்னா 15000 ரூபாய். எவ்வளவு? 15000 ரூபாய் தொகுப்பு ஊதிய வேலை செய்யறவங்களுக்கு. அதுல 7000 ரூபாய் நம்ம கொடுப்போம். மீதி 8000 ரூபாய் யார் தரணும்? டெல்லி அரசாங்கம் தரணும். 6 மாசமா டெல்லி அரசாங்கம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. யாரு கொடுக்கல? 2 லட்சம் டீச்சர்களுக்கு நம்ம 7000 ரூபாய் தருவோம். ஒன்றிய அரசு 8000 ரூபாய் கொடுக்கும். 2 சேர்த்து மாசம் 15 ரூபாய் சம்பளம் போடுவோம். உங்களுக்கு 6 மாசமா சம்பளம் கொடுக்கல. ஏன்டா கொடுக்கலன்னு கேட்டா ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்லுகிறார், நீ ஹிந்தி படித்தால்தான் நான் அந்த பணத்தை போடுவேன். நாங்க கேட்கறது என்னன்னா, நாங்க மோடி விட்டு அப்பா பணத்தை கேட்கல, அமித்ஷா விட்டு பணத்தை கேட்கல, நட்டா விட்டு பணத்தை கேட்கல, அண்ணாமலை கொள்ளடிச்ச பணத்தை கேட்கல. என் தமிழன் வரியாக கட்டிய பணத்தை திருப்பி தரணும். என்னடா கஷ்டம் கேட்கிறோம். கேட்டா ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்லுகிறார், ஹிந்தி படிச்சாதான் தருவேன். என்ன அநியாயம் இது? இந்திக்கார பணத்தை கேட்டுமா? இந்திக்கார வரி கட்ட அந்த பணத்தை கேட்டுமா? இல்லை, நாம் வரியாக கட்டுகிற பணத்தை அவரு 6 மாசமா சம்பளம் தரல. மனசாட்சியுடன் தொட்டு சொல்லுங்க. இவ்வளவு பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இங்க கூட்டம் கேட்கிற எல்லா திமுக காரணம் ஒத்துக்க மாட்டேன். 6 மாசமா சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் தரல, மோடி அரசு பணம் தரல, ஒன்றிய அரசு பணம் தரல. தலைவர் என்ன பண்ண தெரியுமா? ஏன் தெரியுமா திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றோம்? ஏன் தெரியுமா சூப்பர் ஸ்டார் முதலமைச்சர் சொல்றோம்? ஏன் தெரியுமா இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் சொல்றோம்? 6 மாசம் மோடி பணம் கொடுக்கலன்னு சொன்னாலும் அந்த சம்பளத்தை இந்த ஸ்டாலின் தருவேன் 6 மாத காலமாக சம்பளம் தருகிற முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். இந்த 1000 ரூபாய் அதுல போயிடுச்சு. எப்படி இந்த 1000 ரூபாய் சம்பளமா வேற பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கத்துத்தர ஆசிரியர் சம்பளம் கொடுக்கணும், இதுல போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஒரு 3 மாசம் முன்னாடி திடீர்னு ஒரு புயல் வந்தது. சென்னைக்கு வரணும். அந்த புயல் சென்னைக்கும் மகாபலிபுரத்துக்கும் நடுவில் கரையை கடக்கணும்னாங்க. எங்க அண்ணன் வேலிலிருந்து மதியிலிருந்து முரளியிலிருந்து ராஜா அன்பழகன் எல்லாருமே அந்த புயல் வரப்போது படகுன்னா ரொட்டினா அது என்ன இது என்ன எல்லாம் ஏற்பாடு பண்ணிருந்தோம். அது பாண்டிச்சேரி போயிடுச்சு, இங்க வரல. அது அந்த புயல் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமான புயல். பாண்டிச்சேரியில போய் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போச்சு. அது நம்ம தான் பாண்டிச்சேரிக்கு போவோம். ஆனா புயல் 2 நாள் பாண்டிச்சேரி ரெஸ்ட் எடுத்துட்டு போச்சு. கொடுமனை தெரியுமா? ஒரே நாள் இரவு மழையில 50 சென்டிமீட்டர் மழை. கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கிருஷ்ணகிரி ஒரே நாள்ல 50 சென்டிமீட்டர் மழை. 40 பேர் செத்து போயிட்டான். 1 லட்சம் விவசாயம் பாதிக்கப்பட்டது. 4000 கால்நடை செத்து போச்சு, சின்னாபின்னம் ஆயிடுச்சு. எவ்வளவு உச்சகட்ட கொடுமை. திருவண்ணாமலை கோயில் இருக்குல்ல, கோயில் பக்கத்துல இருக்கிற மலை மேல அந்த உச்சியில இருந்த ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து ஒரு வீட்டு உள்ள விழுந்து 6 குழந்தைங்க செத்து போச்சு. நாங்க என்ன பண்ண, தமிழ்நாட்டு முதலமைச்சர் மோடிக்கு லெட்டர் எழுதினார். ஐயா, ஒரே நாள் மழை 6 மாவட்டம் சின்னாபின்னம் ஆயிடுச்சு, 40 பேர் செத்து போயிட்டான், 1 லட்சம் ஏக்கர் அழிஞ்சு போச்சு, 4000 கால்நடை செத்து போச்சு, ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு எழுதினாரு. மோடி என்ன சொன்னார் தெரியுமா? நை நாட்டை காமிச்சிட்டார். பணம் கொடுக்கல. பெரிய ஒரு தாய்மாரை தம்பி பேசுற போது சொன்னா, ஒட்டுகிற மலையில் ஒரு சாதாரண டி ஷர்ட்டை போட்டு துணை முதலமைச்சர் போனாருன்ட்டு ஒரு கொடுமையான விஷயம் சொல்லட்டுமா? அந்த வீட்டுக்கு மேல பாறை விழுந்துருச்சு, 6 குழந்தைங்க உள்ள இருக்கு, அது உயிரோடு இருக்கா இல்லையா செத்து போச்சா தெரியல. 18 மணி நேரம் மீட்பு பணி நடந்தது. அந்த குழந்தையை மீட்கிறதுக்கு குறுகலான சந்து, வண்டி போக வழி இல்ல. ஆனா தேசிய மீட்பு படை வந்து 18 மணி நேரம் வேலை செஞ்சாங்க. என் தலைவன் 18 மணி நேரமும் அங்கேயே உட்கார்ந்து இருந்து கடைசியில் இந்த குழந்தைங்களை காப்பாற்ற முடியல, குணமாதான் வெளியே எடுத்துட்டு வந்தாங்க. முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார் மோடிக்கு, பணம் கேட்கிறார்.
உதவி செய்யுங்க. காலனி செத்து போச்சு, விவசாயம் அழிந்து போச்சு, 40 பேர் செத்து போயிட்டான். உத்தரப்பிரதேசத்துக்கு 2000 கோடி தரீங்க, குஜராத்துக்கு 1000 கோடி தரீங்க, பீகாருக்கு 1000 கோடி தரீங்க. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது தாங்கயான்னு கேட்டா மோடி தரல. ஆனா நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒன்றிய அரசு உதவி செய்தாலும் செய்யவில்லை என்று சொன்னாலும் நான் உதவி செய்வேன்ட்டு அந்த 6 மாவட்ட மக்களுக்கும் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 2000 ரூபாய் தந்த முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி. யாரும் மறந்துடக்கூடாது. இது ஏன் சொல்றேன்னா, ஒன்றிய அரசு எந்த உதவியும் தமிழ்நாட்டுக்கு செய்யல. தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, தமிழ்நாட்டை பழி வாங்குறது. இதை விட கொடுமை என்னன்னா, இந்த 10 வருஷத்துல ஒன்றிய அரசு சமஸ்கிருதி வளர்ப்பதற்கு செலவிட்ட தொகை 1600 கோடி ரூபாய். பேசாத மொழிக்கு இந்தியாவில்